தனக்குள்ள கோபத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்க வேண்டும். எதிரி சம பலம் உள்ளவனாக இருந்தால் அரசன் கோபம் கொண்டாலும் எதிரியை வெளிப்படையாக இகழ்ந்து விடக்கூடாது. பார்க்கும் போதெல்லாம் சிரித்து நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும். எதிரி தாக்கினால் வேதனை படுபவன் போலவும் அழுவது போலவும் நடித்து நல்ல சொல்லையே சொல்ல வேண்டும். எதிரியை சமாதானம் செய்தும் தர்மம் பேசியும் பொருள் கொடுத்தும் நம்ப வைக்க வேண்டும். வழி தப்பி ஏமாறும் போது எதிரியை அடித்து ஒழிக்க வேண்டும். அரசன் தனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை சட்டத்தை மீறி பெரிய குற்றம் செய்தாலும் அந்த குற்றம் பெரிய இருந்த மேகங்களினால் குன்று மறைக்கப்படுவது போல மறைக்கப்பட வேண்டும். எதிரி கொல்லத்தக்கவன் என்றால் அவனுடைய வீட்டை தீ வைத்து கொளுத்த வேண்டும். எதிரிக்கு தீ வைக்கவும் விஷம் கொடுக்கவும் பணம் இல்லாதவனை நாத்திகனை திருடனை வேலையில் நியமிக்க வேண்டும். எதிரியை எதிர்கொண்டு வரவேற்று ஆசனம் கொடுத்து சிறந்த பரிசுகள் கொடுத்தும் நம்ப வைத்து கூரான பற்களுடைய பாம்பு தலை வணங்கி கடிப்பது போல கொன்று விட வேண்டும். அரசனுக்கு சிலரை பார்த்தால் சந்தேகம் ஏற்படும், சிலரை பார்த்தால் சந்தேகமே ஏற்படாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களிடம்